எப்போ தடுமாறுகின்றோம், எப்போ எங்களுக்கு ஒரு தடுமாறம் பெறுகிறது, எங்களுடைய பாதங்கள் பலமில்லாமல் போகும் பொழுது. அதிலே முக்கியமாக எங்களுடைய ஜாயின்ட்ஸ் இல்லையா, எப்போ ஜாயிண்ட் முழங்கால் ஆகட்டும், அங்கே அடிக்காலினுடைய ஜாயிண்ட் ஆகட்டும், அது பலமில்லாமல் போகும் பொழுது தான் தடுமாறி விழுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்று பார்த்தா, முதலாவது அவர் என்னவாம், எங்களுடைய பாதங்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எங்களை பலப்படுத்துகிற தேவன். வனாந்திரத்திலே ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கின்ற தாவீதை கரடியை வைத்து சிங்கத்தை வச்சு ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனை பலப்படுத்தினாரு. எப்படி பலப்படுத்தினாரு? சின்ன சின்ன போராட்டங்களை கொடுத்து பலப்படுத்தினார். அந்த சின்ன சின்ன போராட்டம் தான் அந்த கோலியாத்துக்கு முன்பாக ஒரு பெரிய வெற்றியை என்ன கொண்டு வந்தது. அதே போல இன்றைய நாள் நாங்கள் யோசிக்கின்ற, நாங்கள் செல்லுகிற இந்த சின்ன அழுத்தங்கள், சின்ன போராட்டங்கள், சின்ன இடுக்கண்கள் நாளைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கின்ற போராட்டத்திலே ஜெயிப்பதற்காக ஆண்டவர் பழக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு ஆண்டவர் எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை மட்டும் நாங்கள் வாசிச்சோம் என்று சொன்னா, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னவாம், அவர் என்னுடைய கால்களை மான்களுடைய கால்களை போலா. அப்ப அவர் நடத்தி போகிற, அவர் மேய்ப்பர், அவர் நடத்தி போகிற பாதை வந்து இப்ப எங்கட ஊர்ல வந்து மேய்ச்சல் நிலம் எப்படி இருக்கும், சமவெளியா இருக்கும், பச்சை பசேல் என்று இருக்கும் இல்லையா. ஆனால் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துல போனீங்கன்னு சொன்னா, அந்த மேய்ச்சல் நிலங்கள்ல அங்கே மலைகளும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் அங்கே என்னது பாறைகளும் இருக்கின்ற ஒரு கரடுமுரடான இடம்தான். இப்ப அந்த பாதையில தான் மேய்ப்பன் என்ன செய்யணும், ஆடுகளை கொண்டு செல்ல வேண்டும். அதுல பெரிய மலைகள் வரும், செங்குத்தான மலைகள் வரும், அங்கே தடங்கள் கொடுக்கின்ற பாறைகள் வரும், அங்கே எங்களை தவறி விழ கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற பள்ளத்தாக்குகள் வரும். இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் தான் ஆண்டவர் நடத்தி செல்கிறவர். யாரை நடத்தி சென்றாரு? தாவீது ஆகிய மேய்ப்பனை நடத்தி சென்றார். அப்ப அந்த மேய்ப்பன் வந்து ஏற்கனவே ஆண்டவர் பழக்கினார். அந்த வனாந்திரத்திலே, அந்த ஆடு மேய்ச்சல்களின் காலத்திலே அந்த பெரிய மலைகள் அதால் ஆண்டவர் நடத்தி சென்றார் இல்லையா. அந்த செங்குத்தான மேடுகளை கடப்பதற்கு ஆண்டவர் பழக்கினார். அங்கே தடங்களான பாறைகள்களை அங்கே கடந்து போறதுக்கு ஆண்டவர் பழக்கினார். அப்ப ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் பழக்கி அவனுடைய கால்களை என்ன செய்தார்? ஆண்டவர் பலமாக்கினார். இங்கே அவனுடைய கால்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவன் போகிற பாதைகளிலே அவனுக்கு தடுமாற்றம். மான்களின் கால்கள் என்றால் என்னது எங்களுக்கு உடனே ஞாபகம் பெறுகிறது? மான்களின் கால்கள் என்று சொன்னா நாங்க என்ன யோசிக்கிறது? நல்லா ஃபாஸ்டா ஓடுற காலு. நாங்க ஜெபிக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே மான்களின் கால்களை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நாங்கள் இல்லையா. அப்ப இந்த மான்களின் கால்கள்னா நாங்க நினைக்கிறது ஃபாஸ்டா ஓடுற கால் என்று சொல்லி. ஆனா மான்களினுக்கு வேண்டிய கால்களுக்கு என்று ஒரு திறன் உண்டா. அது என்ன திறன் என்று சொன்னா, அது துல்லியமாக தன்னுடைய பாதங்களை வைக்கக்கூடிய திறன். ஒரு சிறிய பாறை என்றாலும் கூட, அது 2 அங்குலம் உள்ள பாறை என்றாலும் கூட, அதுல கூட தன்னுடைய கால்களை வைத்து அது வேகமாக ஓடக்கூடியது. அது எப்படி என்று சொன்னா, முன் கால்களை எங்கே வைக்கிறதோ அதே இடத்துல பின்கால்களையும் வைக்கக்கூடிய, துல்லியமாக கணக்கிடக்கூடிய கால்கள் தான் மான்களுடைய கால்களாம். கஸ்தூரி மான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஸ்தூரி மான் என்பது இமாலயா பிரதேசத்திலே மலைகள் மத்தியிலே இருக்கிற மான். அங்கே நாங்கள் இஸ்ரவேலை பார்த்தோம்னு சொன்னா, இஸ்ரவேலும் அப்படித்தான், பாறைகளும் மலைகளும் நிறைந்தது. அப்ப இந்த கஸ்தூரி மான் என்ன செய்யும்? இந்த மேய்ச்சலுக்கு எங்க போகும்? மலைகள் தான். மேலையால இருந்து அங்கே போகணும், மலையை ஏறித்தான் போகணும். அந்த மலையில் 2 அங்குல பாறையிலையும் கூட அது முன்னுக்கு காலை வச்சு பாஞ்சுதுன்னு சொன்னா, அதனுடைய பின்காலும் அதே இடத்துல அதுல கெந்தி அது கடந்து செல்லக்கூடியதாக. பார்த்தீங்கன்னு சொன்னா, புலியோ சிறுத்தையோ மானை விட வேகமாக ஓடக்கூடியது. ஆனால் மான் அதுல இடத்துல இருந்து எப்படி தப்புதுன்னு சொன்னா, புலியோ சிறுத்தையோ தடங்கி தடுமாறி விழுகிற இடத்துல மான் வந்து தடங்கி தடுமாறாமல் அது ஸ்டெடியா ஓடுது. அது ஏனென்றால் அதனுடைய பாதம் துல்லியமாய் வைக்கிறபடினால. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய கால்களை மான்களின் காலாக மாற்றுவார் என்று சொல்லும் பொழுது, வேகமான கால்கள் மட்டுமல்ல, நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடித்தளங்களும் சரியான அடித்தளங்களாக, துல்லியமான அடித்தளங்களாக வைக்கும்படிக்காக ஆண்டவர் எங்களுடைய கால்களை என்ன பயிற்சிவிக்கின்றார். இதனால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எங்க தடுமாறி போகிறோம்? போகக்கூடாத இடத்துல போய், வைக்கக்கூடாத இடத்துல காலை வச்சு
நாங்கள் வழுக்கி விழுகிறது என்னத்தால? எங்களுடைய கால்களினால தான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களுடைய அடித்தளங்கள், நாங்கள் எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றிலையும் அவர் வந்து துல்லியமாக நாங்கள் வேதத்துக்கு ஏற்ற செய்யும்படிக்காக அவர் எங்களை பழக்குவிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி நாங்கள் பழக்கி வைக்க பொழுதுதான் என்ன வேதம் சொல்கிறது? என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, என்ன சொல்லுது? என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகின்றார். எங்களுக்கு எல்லாருக்குமே விருப்பமா உயர் ஸ்தலத்துக்கு போகணும்னு சொல்லி? எல்லாருக்குமே விருப்பம். ஆனா அந்த உயர் ஸ்தலத்துக்கு போறதற்கு என்ன தேவையாம்? பலமுள்ள கால்கள் தேவை. நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் விரைவாக போக வேண்டும் என்று சொல்லி. விரைவாக போவது இல்லை இங்க விஷயம். என்னது? சரியாக போவது. ஏனென்றால் பாறையில ஒரு கால் தவறாக வைத்தாலும் கூட, ஒரு மேலே ஒரு உயர்ஸ்தலத்துக்கு நீங்க கடந்து போறீங்கன்னு சொன்னா, ஒரு கால் தவறி நீங்க வச்சீங்கன்னா என்னது? கரணம் தப்பினால் மரணம். இதனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே மேடுகள் உண்டு, செங்குத்தான மேடுகள், பெரிய மலைகள் உண்டு, எங்களுக்கு தடங்கள் கொண்டு வருகின்ற பாறைகள் உண்டு. அங்கே கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற பள்ளத்தாக்குகள் உண்டு. ஆனாலும் தேவன் எங்களுடைய கால்களை மான்களின் கால்களாக போல மாற்றுகிறபடினாலே எங்களுடைய அடிகள் ஒவ்வொன்றையும் அவர் உறுதிப்படுத்தி எங்களை பாதையை அவர் செவ்வையாக்கி எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். பாருங்க, இப்ப ஒரு செங்குத்தான மலையில வந்து மனுஷன் ஏறுவதுன்னு சொன்னா என்ன தேவை? நம்ம கயிறை வச்சு அதுக்கு வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வச்சு காலில் ஸ்பெஷல் ஷூஸை போட்டு தான் அதுல ஏறணும். ஆனா மான்களுடைய கால்கள் என்ன? ஒன்றுமே தேவையில்லை. அதற்கு ஆண்டவர் கால்களை கொடுத்திருக்கிறாரு, அந்த கால்கள் காணும் அந்த உயர்ந்த ஸ்தலத்துக்கு போவதற்கு. இதனாலும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை போட்டு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை வைத்திருக்கிறாரு. அது வந்து உங்களோட உயர்ந்த ஸ்தலம் இல்ல, என்னுடைய பேரை போட்டு எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலம், உங்களுடைய பேரை போட்டு உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலம். ஒவ்வொரு மான்களுக்கும் ஒவ்வொரு உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அதுல ஏறுவதற்காகத்தான் அதை துல்லியமாக நாங்கள் கால்களை வைத்து எங்களுடைய பாதங்கள் வழுகாதபடிக்கு, எங்களுடைய பாதங்கள் தடுமாறி நாங்கள் விழாதபடிக்கு ஆண்டவர் எங்களுடைய கால்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எங்களுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவையில்லை, எங்களுக்கு ஸ்பெஷல் ரோப் தேவையில்லை, கயிறு தேவையில்லை. எங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவருடைய பலம் எங்களுக்கு இருக்கின்றது. எனக்கு என்ன மேல வச்சிருக்கிறாரோ அது ஏறுவதற்கான திறனை ஆண்டவர் எனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நாங்கள் யோசுவா 14வது அதிகாரத்தில் காலேப்பு சொல்லுகிறான், கர்த்தர் சொன்னபடியே இந்த மலைதேசத்தை ஆண்டவர் எனக்கு நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்றாரு. எப்படின்னா, காலேப்புக்கு 45 வருஷத்துக்கு முன்பாக மோசே இருக்கும் பொழுது காலேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இந்த மலை தேசம் யாரும் எமோரியரும் அரணான பட்டணங்களும் இருக்கின்ற ஒரு மலை தேசம். அந்த மலை தேசத்தை நான் இப்பொழுது, காலேப்புக்கு எத்தனை வயசு? இப்ப 45 வருஷத்துக்கு முதல் 40 வயசா இருந்தவன் இப்ப 85 வயசு. காலேப்பு சொல்லுகிறான், அதை நான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி. காலேப்பு தன்னுடைய சரீரத்தின் பலத்தை நம்பியா சொன்ன அந்த மலை தேசத்தை தான் சுதந்தரிப்பேன் என்று சொல்லி? இல்ல, 85 வயசு அவனுக்கு. அவன் தன்னுடைய சரீரத்தின் பலத்தை நம்பி சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னாரே ஒரு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து அவன் சொல்லுகின்றான், நான் இந்த மலை தேசத்தை சுதந்தரிப்பேன். ஏனென்றால் அதற்கான பலத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கின்றார். எங்களுக்கென்ற ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தலங்களை ஏறுவதற்கான அந்த பலத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அது நாங்க எங்களுக்கு இயலாதுன்னு சொல்லலாம், எங்களுக்கு வயசு போட்டுதுன்னு சொல்லலாம், எங்களால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் அது ஆண்டவர் சொன்னபடினால ஏற்ற நேரத்தில் அந்த மேலே எங்களுடைய கையில் கிடைக்கும் அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் நாங்கள் தான் ஏறுவோம். நாங்கள் தான் ஆண்டவருடைய கொடி அந்த ஸ்தலத்தில் நாட்டுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலை உச்சியில் போய் ஆண்டவருடைய நாமம் என்கின்ற அந்த கொடியை நாட்டுவதற்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கின்றார். அதற்கு ஆண்டவர் தன்னுடைய பலத்தினாலே எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போல அவர் இதண்டுவார் என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு மலையில இப்படிப்பட்ட ஒரு மலையில ஏறும் பொழுது அந்த மான் பயந்து ஏறும்னு நினைக்கிறீங்களா? அந்த மானெல்லாம் ஓடி ஏறிச்சுது. நீங்க பாத்தீங்க வீடியோல, பயந்து ஏறிச்சுது இல்ல. ஏனென்றால் அதனுடைய நம்பிக்கை எங்க இருந்தது? அவைகளுக்கு கொடுத்த அந்த காலில் இருந்தது. அதே போல எங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கணும்? ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பலத்திலே, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால தான் இப்ப நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து போகக்கூடியதாக இருக்கின்றது.